வீட்டில் படிப்பதற்கான ஒரு அறை இல்லைன்னா கூட சூழல் கருதி ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு சின்ன இடமாவது வச்சுக்கணும். கரெக்டாக புத்தகங்களுக்கான இடம்னு ஒன்று ஒதுக்கணுமா இல்லையா? அதை எஸ்ரா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்வார். புத்தகங்களுக்கான இடம்னு ஒதுக்குனாதானே வாழ்க்கையில் இது அழகு, அந்த வீட்டுக்கே இது அழகு. நான் சொல்லவா, அதை படித்து தானே அவன் அடுத்தடுத்து பெரிய வீடு கட்ட முடியும். எனக்கு இந்த நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் வீடு என்னை வாங்குறப்ப எஸ்ரா அவர்கள் சொன்னதனுடைய தாக்கம் அப்படியே இருந்ததுனால நான் பூஜை அறையும் படிப்பறையும் ஒன்றா தான் வச்சேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஏன் பூஜை அறையை சின்னதாக பண்ணீங்க, படிப்பறையை பெருசாக பண்ணீங்கன்னாங்க. நான் சொன்னேன், இந்த படிப்பறையை வச்சு தான், இந்த புத்தகங்களை வச்சு தான் இந்த வீட்டையே வாங்கியிருக்கேன். அது இந்த சாமிக்கே தெரியும், நீ அமைதியாக இருந்தேன். நான் அதானே அழகு. இந்த சிறிது வெளிச்சம்ல 2வது பகுதின்னு நினைக்கிறேன், யாரோ எழுதிய கடிதம். அதில் எஸ்ரா அவர்கள் நிறைய விஷயம் எழுதியிருப்பார்.